நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைக்கு தாயுள்ளம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வனவிலங்குகளுக்கும் உண்டு என்று எடுத்துச் சொல்லும் ஒரு காட்சியாக சிறப்பு நகர்வளப் பகுதியாக நமது நகர்வளப் பகுதியிலே பார்க்கவிருக்கிறோம். தாய் பாசம் என்று சொன்னால் எல்லை இல்லாதது. தன்னலமற்ற குணம் உள்ளவர்கள் யார் என்றால் அதை தாயைத்தானே சுட்டி காண்பிப்பார்கள். தான் பட்டினி கிடந்தாலும் தாய் தனக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவூட்டி அது மகிழ்கின்ற மகிழ்ச்சியை பார்த்து நெஞ்சம் நிறைவடைவாள் என்று பெரியோர்கள் எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வனவிலங்குகளுக்கும் பொருந்தும் என்பதற்காக இங்கே ஒரு இரு காட்சிகள் அற்புதமாக கிடைத்திருக்கிறது. ஒரு குட்டியை அழைத்துக் கொண்டு யானை ஒன்று தண்ணீர் அருந்துவதற்காக குளத்தை நாடி போய் அந்த குளத்தை சென்றடைகிறது. அந்த குளத்திலே தண்ணீரை அருந்திக் கொண்டிருக்கின்ற போது அந்த தண்ணீரில் எங்கோ இருந்து வந்த ஒரு முதலை ஏற்கனவே அதில் இருக்கிறது. அந்த குட்டி யானையை பார்த்தவுடன் தன்னுடைய பசிக்கு இரையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த முதலை எண்ணுகிறது, செயலிலும் இறங்குகிறது. அந்த குட்டி யானையை பிடிப்பதற்காக தன்னுடைய அகன்ற வாயை திறந்து அந்த குட்டி யானையினுடைய காலை பிடிக்கிறது. கண்டுகொண்ட தாயாரை சும்மா இருக்குமா, தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த முதலையிடம் போராடி கால்களால் அந்த முதலையை மிதிக்க தும்பிக்கையில் தூக்கி அடிக்க நினைக்கின்ற போது தப்பித்தோ பிழைத்தோ என்று அந்த தண்ணீரை விட்டு ஓடுகிறது முதலை. இது காலை கவ்வியதால் அந்த குட்டி யானையும் கூச்சலிடுகிறது. அந்த கூச்சலையும் பொருட்படுத்தாமல் தண்ணீரை அறிந்துவிட்டு தன்னுடைய கையை தும்பிக்கையிலே பத்திரமாக வயிற்றோடு சேர்ந்து அழைத்து வருகிறது யானை. இதுதான் தாயினுடைய குணம், இதுதான் தாயினுடைய பாசம், இதுதான் தாயினுடைய செயல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வனவிலங்குகளுக்கும் உண்டு என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. தாய் என்றால் சும்மா இல்லை என்று சொல்லுவார்கள். தாயினுடைய வேலைப்பாடுகள், தாயினுடைய ஒரு தாயாக இருப்பது எவ்வளவு சிரமம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம், அதில் எவ்வளவு இன்பமும் இருக்கிறது என்பதை இந்த புகைப்படம் நமக்கு உணர்த்துகிறது. அம்மா டசி நான்கு குட்டிகளை என்ற ஒரு கரடி தன்னுடைய 4-5 குட்டிகளோடு காட்டிலே இருந்து சாலையை கடந்து மறுபுறம் செல்வதற்காக தன்னுடைய குட்டிகளை ஓர் இடத்திலே நிறுத்திவிட்டு ஒரு குட்டியை கவ்விக்கொண்டு சாலையை கடக்கிறது. சாலையை கடந்தவுடன் பின்னாலேயே ஒரு குட்டி ஓடி வருகிறது. அந்த குட்டியையும் எடுத்து கொண்டு அந்த புறம் சாலையிலே விட்டுவிட்டு மற்ற குட்டிகளை எடுப்பதற்காக சாலையை கடந்து முன்பு வந்த இடத்திற்கு வருகிறது. அதற்குள்ளாக கொண்டு போய் விட்ட குட்டிகள் பின்னாலேயே தாயினோடு உடனே வருகிறது. இந்த குட்டிகளை கொண்டு போய் அங்கே விடுவதா, அந்த குட்டிகளை கொண்டு போய் அங்கே விடுவதா என்று தடுமாறிக்கொண்டு தன்னுடைய வாயிலே கத்திக்கொண்டு ஒரு குட்டியை கொண்டு போய் விடுவதற்குள் மறுக்குட்டி சாலைக்கு வந்து விடுகிறது. மறுக்குட்டியை சாலையிலே இருந்து அப்புறப்படுத்துவதற்கு உள் மற்றொரு கரடி குட்டி வந்து விடுகிறது. சாலையை கடக்க வேண்டும் என்று இந்த கரடி எண்ணுகிறது. தன்னுடைய குட்டிகளை எல்லாம் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறது. ஆனால் அது ஒரு போராட்டமாக
அது ஒரு களமாக, அது முடியாத ஒரு செயலாக இருந்த போதிலும் முடித்து காட்டுகிறது அந்த கரடி. இதை பார்த்த வாகன ஓட்டிகள் கூட திகைத்து அந்த குட்டிகளை எல்லாம் பத்திரமாக இந்த கரடி கொண்டு போய் விடட்டும் என்று சாலையிலே இருபுறமும் காத்திருக்கிறார்கள் வாகன ஓட்டிகள். இந்த காட்சியை பார்த்து தாய் என்றால் இப்படித்தானோ, தாயுடைய பாடு பெரும் பாடாக இருக்குமோ, இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல வனவிலங்குகளுக்கும் உண்டு, இந்த கரடிகளுக்கும் உண்டு என்பதை அவர்களும் பார்த்து கொண்டு சாலையிலே வாகனத்தை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தாய் என்றால் சும்மா இல்லை என்ற சொல் இந்த வனவிலங்குகளுக்கும் பொருந்தும் என்பதுதான் உண்மை. இதை நமது நகர்வள பகுதிக்கு ஆர்வலர்கள் எடுத்து தந்திருக்கிறார்கள் நமது செய்தியாளர் பிரசாத் மூலமாக என்று. நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நீலமலை. அன்பில்